தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயரிலே ஆமேன். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு போதுமானதாக இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல நாட்களை நாங்கள் நினைவு கூறவும், உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படவும், பாடவும், ஆண்டவரே உம்மை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரே விதமான ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஈடுபடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையின் துவக்கு முதல் முடிவு வரைந்தும் தெய்வீக பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர கர்த்தர் உதவி செய்வீராக. வருகின்ற அன்பான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் துரிதமாய் கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஏகோபித்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். ஆண்டவருக்கு மகிமையாகவும் கடவுளுக்கு துதியாகவும் பாமாலைகளிலே 141வது பாமாலை பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். Yeah.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கிற உன்னத்திலே ஓசனா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாய் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேர்முனைவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராய் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளை அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உடைய பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். நம் ஒழுங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு முதலாம் பாவரிக்கின் மூலமாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் வழியில் விட்டு வழிநடந்து போனோம். எழுதத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக நடந்தோம். பரிசு கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதக்கால் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பீதுங்களை அறிக்கை பொறுமையாயிரும். பாவத்தை துக்கப்படுவங்களை சீர்படுத்தும். மிகதாவே, பரிசு நாமத்துக்கு மயங்குண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். சபையார் உட்காரலாம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். Yeah.
படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கண்டையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளோருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 13 வசனங்கள் 5 முதல். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர் என்று காணும் பொருட்டல்ல,
நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும் படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆதலால் இடித்து போட வல்ல ஊற்றை கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே இருப்பார். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97ஆம் சங்கீதம். சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. சொர்பங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, நீர் பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நினைவுகூறலை கொண்டாடுங்கள். Amen.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனங்கள் வரை. மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனங்கள் வரை. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் பூசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களிலே இயேசு கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து வந்து யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். நாம் மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக 103வது மணமகிழ் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்.
ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். மீண்டுமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 103வது மணமகள் கீதங்களை நாம் பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்ற பாடலை பாடுவோம். அப்போது சந்தா உரைகள் மற்ற சிறப்பு காணிக்கைகள் ஏற்பேன் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வல்லமை தாரும் தேவா
செய்யும்படியாக நாம் எல்லாரும் அறிந்தவர் பயிற்சியாளர் ஐயா அவர்கள் நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய இறை செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் திருச்சபையின் சார்பில் கூட அன்போடு வாழ்த்து வருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாகிய எங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விற்கு தந்திருக்கிற இந்த திரித்துவ ஞாயிறு தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பற்பல இடங்களில் இருக்கிற எங்களை திருச்சபையின் வழியாக இவ்விடத்தில் கூடிவர செய்திருக்கிறீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை புகழுகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் வழிநடத்துதலையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துவக்க வேளை முதல் இறுதி வேளை மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தந்து எங்களை வழிநடத்தும். பேசுகிற அடியானை சிலுவையின் நிழலிலே நீர் மறைத்து வெளிப்படும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வாழ்விற்கு தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வாய்ப்பளித்த குருசேகர ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதோடு கூட இந்த நாளின் தொழுகையை நடத்துகிற அன்பு ஊழியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். குறிப்பாக இந்த திருச்சபையினுடைய செயலர், பொருளர், இனுமாக மூப்பர்கள், பிசி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பாக, குறிப்பாக நான் இறையியல் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற குருகுலம் இறையியல் கல்லூரியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதல்களையும் அன்போடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோருக்கும் அறிமுகமான முகம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய திருச்சபையிலே கழிந்த ஆண்டு கேரல் நிகழ்வுகளிலே உங்களுடைய இல்லத்தை சந்தித்து ஜெபிக்க ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்விற்காகவும் என்னுடைய இறையியல் கல்விக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு இறையியல் கல்வி என்பது ஒரு கடினமான சூழ்நிலை. திருமணம் ஆன பின்பு இறையியல் கல்வியையும் கற்க வேண்டும், அதே நேரம் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய தனி ஜபங்களிலே என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய இறையியல் கல்விக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், திரித்துவம் அன்பின் குழுமம். திரித்துவம் அன்பின் குழுமம் என்கிற தலையங்கத்தை தென்னிந்திய திருச்சபையாக சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 2 கொரிந்தியர்
13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆம் அன்பானவர்களே, திரித்துவம் இல்லை என்று சொன்னால் மூவரு கடவுள் என்றால் என்ன? திரித்துவம் அல்லது மூவரு கடவுள் என்றால் என்ன? நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையிலே தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் தூய ஆவி என்று சொல்லுகிற திரியேக கடவுளை தான் நாம் திரித்துவம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுள் ஒருவர். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுள் ஒருவராக இருக்கிறார். ஆனால் கடவுள் வெளிப்படுகிற தன்மைகளிலே, தன்னை வெளிப்படுத்துகிற விதங்களிலே 3 நிலைகளிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அதுதான் தந்தையாகிய கடவுளாகவும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும், தேற்றரவாளராகிய தூய ஆவியாக தம்மை 3 நிலைகளில் வெளிப்படுத்துவதுதான் மூவரு கடவுளாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, அந்த ஆண்டவர் 3 நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தினாலும் கடவுள் ஒருவர் என்கிற நம்பிக்கை யாருக்கு வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே கடவுள் ஒருவர் என்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும். சில நேரங்களிலே இந்த திருத்துவத்தை ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக, இல்லை என்று சொன்னால் மறையுண்மையாக காணப்படுகிறது. மற்ற நம்பிக்கையுடைய மக்கள், இல்லை என்று சொன்னால் மற்ற சமயத்து மக்கள் கிறிஸ்தவ சமயத்தை பார்த்து சொல்லுவார்கள், இவர்கள் 3 கடவுளை வழிபடுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இதை பற்றிய ஒரு தெளிவு, இல்லை என்று சொன்னால் இதை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் என்பது மனித அறிவுக்கு உட்படாத ஒரு மறை உண்மையாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்விலே எந்த விசுவாசம் வேண்டும் என்று சொன்னால், கடவுள் ஒருவராக இருக்கிறார். ஆனால் கடவுள் வெளிப்படுகிற தன்மை 3 நிலைகளில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆமன்பானவர்களே, இந்த ட்ரினிட்டி இல்லை என்று சொன்னால் திரித்துவம் என்கிற வார்த்தை திருமறையில் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. திருமறை வசனங்களிலே இந்த திருத்துவம் இல்லை என்று சொன்னால் மூவரு கடவுள் என்கிற இந்த தன்மை திருமறையில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட பிரிவினைகள், இல்லை என்று சொன்னால் ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட கோட்பாடுகளிலே ஏற்பட்ட அந்த பிரிவினைகளின் அடிப்படையிலே தான் ஆதி திருச்சபை இல்லை என்று சொன்னால் ஆதி திருச்சபையினுடைய தலைவர்கள் இந்த திரித்துவ கோட்பாடை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அந்த கோட்பாடுதான் நிசையா விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவர் தன்னை 3 தன்மைகளில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் கடவுள் ஒருவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. அன்பானவர்களே, ஆதியாகம புத்தகம் முதல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வரை நாம் முழுவதுமாக நாம் பார்க்கிற போது அங்கே ஆண்டவர் 3 நிலைகளில் தம்மை வெளிப்படுத்துகிறார். 3 நிலைகளில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கடவுளாக இருந்து அவர்களுக்கு செயல்படுகிறார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை தருகிறார். இது இரண்டாவது அனுபவம். மூன்றாவதாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்பு தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அது இன்றளவும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியாக காணப்படுகிறது. அன்பானவர்களே,
சாது சுந்தர் சிங் அவர்கள் இந்த திரித்துவ கடவுளை விளக்குவதற்காக, இல்லை என்று சொன்னால் அதை தெளிவாக சொல்லுவதற்காக எதை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் என்று சொன்னால், சூரியனை இந்த திரித்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இந்த சூரியனை எதோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் கடவுளாக ஒப்பிடுகிறார். கடவுளாக சூரியனை ஒப்பிடுகிறார். அதிலிருந்து வருகிற ஒளியை குமாரனாகிய கிறிஸ்துவாக ஒப்பிடுகிறார். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தை தூய ஆவியாக அவர் குறிப்பிடுகிறார். மூன்றும் ஒன்றுதான். மூன்றும் ஒரே நிலைகளிலே இருக்கிறது. மூன்று தன்மைகளிலே வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. இன்னும் சற்று விளக்கமாக இந்த திரித்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீரினுடைய மூலக்கூறு H2O ஆக இருக்கிறது. அது திட நிலையிலே இருக்கிறது, திரவ நிலையிலேயும் இருக்கிறது, அது வாயு நிலையிலேயும் இருக்கிறது. ஆனால் மூன்றும் ஒரே மூலக்கூறுகளிலே இருக்கிறது, மூன்றும் ஒரே நிலையிலே இருக்கிறது. ஆனால் மூன்று தன்மைகளிலே வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. அவ்வாறாகத்தான் நம்முடைய கடவுளும் ஒருவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுள் ஒருவராக இருக்கிறார். ஆனால் மூன்று நிலைகளில் மனிதனுக்கு அவர் வெளிப்படுகிறார். தந்தையாகிய கடவுளாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவும், தேற்றரவாளராகிய தூய ஆவியானவராகவும் அவர் மூன்று நிலைகளில் வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு 1வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது இந்த மூன்று நிலைகளும் அங்கே வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அது கடவுளுடைய சத்தமாக இருக்கிறது. அதே நேரம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பூவுலகத்திலே இருக்கிறார். அங்கே பரிசுத்த ஆவி என்ன வடிவில் வருகிறது என்று சொன்னால் புறாவின் வடிவிலே வருகிறதாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, இந்த திரியேக கடவுள், இல்லை என்று சொன்னால் மூவரு கடவுள் மூன்று நிலைகளில் காணப்பட்டாலும் ஒரு ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் அன்போடு காணப்படுகிறார்கள். இணைந்த நிலையிலே இருக்கிறார்கள். மூன்று நிலைகளில் காணப்பட்டாலும் கடவுள் ஒருவராக இருக்கிறார். அவர்கள் இணைந்த வாழ்வில் இருக்கிறார்கள். அதுதான் திரித்துவம், அன்பின் குழுமமாய் காணப்படுகிறது. நாம் ஒன்றை பிரித்து பார்க்க முடியாது. கடவுளை மட்டுமாக பிரித்து பார்க்க முடியாது. இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தூய ஆவியை மட்டுமே பிரித்து பார்க்க முடியாது. இல்லை என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அவர் மூன்று தன்மைகளில் இருக்கிறார். ஒரே கடவுளாக இருக்கிறார். இணைந்து இருக்கிறது. ஆகவே இதுதான் திரித்துவம், அன்பின் குழுமமாய் காணப்படுகிறது. அன்பின் குழுமமாய் பாருங்களேன் பானவர்களே, திருத்துவம் எப்படி அன்பின் குழுமமாய் இருக்கிறதோ அந்த திரித்துவத்தை போல நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அன்போடு வாழும்படியாய். இந்த அன்பின் குழுமமாய் நம்முடைய சமூகத்திலே அந்த திரித்துவம் ஒன்றை பிரிக்க முடியாதது போல அன்பின் குழுமமாய் செயல்பட்டு நமக்கு வாழ்வளிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அன்புள்ள வாழ்வை எதிர்பார்க்கிறார். அந்த அன்புள்ள வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? திரித்துவம் இணைந்து செயல்படுவது போல நம்முடைய வாழ்வில் அன்புள்ள வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே சுருக்கமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற வேளையிலே அந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய இல்லத்திலே நம்முடைய அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை தியானிப்போம். முதலாவதாக பார்க்கிற வேளையிலே சுயநலமற்ற அன்பு வெளிப்பட வேண்டும். சுயநலமற்ற அன்பு நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம், அதே அதிகாரம் தான் 14வது வசனத்தின் 2வது பகுதி. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பும் கடவுளுடைய அன்பை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், அவர் நம்மை அன்பு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே
அவர்கள் தவறு செய்து அவர்களுடைய வாழ்விலே தவறுகள் பெருகி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். அவர் கைவிடாத ஆண்டவராயிருந்து அவருடைய வாழ்வில் சுயநலமற்ற அன்பு வெளிப்படுகிறது. அந்த திரித்துவ கடவுளின் அன்பை போல நம்முடைய வாழ்வில் எது வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் சுயநலமற்ற அன்பு வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஜெர்மன் மத போதகர் மார்டின் நிமோலர் என்கிறவர் ஒரு கவிதை இவ்விதமாக எழுதுகிறார். யூதனுக்கு ஆபத்து வந்தது, நான் பேசவில்லை. யூதனுக்கு ஆபத்து வந்தது, நான் பேசவில்லை, ஏனெனில் நான் ஒரு யூதன் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு ஆபத்து வந்தது, நான் பேசவில்லை, நான் ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை. தொழிற்சங்கவாதிகளுக்கு ஆபத்து வந்தது, நான் பேசவில்லை, ஏனெனில் நான் ஒரு தொழிற்சங்கவாதியும் இல்லை. எனக்கு ஆபத்து வந்தது, எனக்காக யாரும் பேசவில்லை, ஏனென்று சொன்னால் நான் யாருக்காகவும் பேசவில்லை. எனக்கு ஆபத்து வந்தது, எனக்காக யாரும் பேசவில்லை, ஏனென்று சொன்னால் நான் யாருக்காகவும் பேசவில்லை. எவ்வளவு அழகான இந்த வரிகள் பாருங்கள் அன்பானவர்களே. இன்று மனிதனுடைய வாழ்வு என்பது இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான், என்னுடைய குடும்பம் வாழ்வு பெற்றால் போதும் என்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் சுயநலம் அற்ற அன்பை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார். அவர் எதையும் பிரதிபலனை எதிர்பாராதபடி பல நன்மைகளை நம்முடைய வாழ்விலே தந்து கொண்டிருக்கிறார். திரித்துவ கடவுள் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சுயநலமற்ற அன்பாக இருக்கிறது. அந்த சுயநலமற்ற அன்பை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமன்பானவர்களே, சுயநலமான அன்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருமறையிலே உண்டு. ஏசா யாக்கோபினுடைய நிகழ்வு பாருங்கள் அன்பானவர்களே. அந்த பகுதியிலே நாம் படிக்கிற போது, அந்த ஏசா யாக்கோபினுடைய நிகழ்வை நாம் படிக்கிற போது ஏசாவை குறித்து தெரியும். வேட்டையிலே வல்லவனாக இருந்தான். யாக்கோபு கூடார தொழிலை செய்கிறவனாக காணப்பட்டான். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த ஒரு நாள் ஏசா இந்த வேட்டையிலே செய்து களைப்புற்று எதற்காக தேடி வருகிறான் என்று சொன்னால் ஒருவேளை உணவிற்காக யாரிடம் வந்து கேட்கிறான்? தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபினிடம் கேட்கிறான். பாருங்கள் அன்பானவர்களே, பசியோடு வந்து, தாகத்தோடு வந்து, வேதனையோடு தன்னுடைய சகோதரனிடம் ஒருவேளை உணவு கேட்கிற போது இந்த யாக்கோபு அந்த நேரத்தை என்ன செய்து கொண்டான்? பயன்படுத்தி கொண்டவனாக காணப்படுகிறான். தன்னுடைய சகோதரன் பசியோடு வந்து நிற்கிறார். தன்னுடைய சகோதரன் ஒரு தேவையோடு வந்து நிற்கிறான். அந்த சகோதரனுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு தோன்றவில்லை என்று சொன்னால் யாக்கோபுக்கு தோன்றவில்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் அந்த கடினமான சூழ்நிலையிலேயும் அவனுடைய எண்ணம் முழுவதும் எதை சார்ந்திருந்தது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வை சார்ந்திருந்தது. என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் இப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த யாக்கோபினுடைய வாழ்விலே இருந்தது. ஆகவே தான் நீ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் என்ன செய்கிறேன்? உணவு தருகிறேன். தன் சகோதரனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு, சுயநலம் மற்ற அன்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு அந்த சகோதரனுக்கு கிடைத்தும் அந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்று சொன்னால் சுய அன்போடு அங்கே வெளிப்படுகிறான். தன்னுடைய சகோதரனிடமிருந்து அதை வாங்கி அந்த உணவு கொடுக்கிற நிலை அங்கே உருவாகிறது. ஆமன்பானவர்களே, இந்த அன்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கவில்லை. திரித்துவம் அன்பின் குழுமமாயிருக்கிறது. ஆண்டவர் அன்புள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் அன்பு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த அன்பு நம்முடைய வாழ்வில் அனுதினமும் வெளிப்பட ஆண்டவர் விரும்புகிறார். சுயத்தை வெறுத்த அன்பிற்கு நல்ல ஒரு இலக்கணம் என்ன? தாவீது யோனத்தான் நட்பு.
பாருங்கள் அன்பானவர்களே, இன்றும் திருமறையிலே பேசப்படுகிற ஒரு மிக மிக முக்கியமான சுயநலமற்ற அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் இந்த தாவீது யோனத்தானுடைய நட்பாக காணப்படுகிறது. சவுல் அந்த நாட்டின் அரசனாக இருக்கிறார். சவுலுக்கு பின்பு முறைப்படி சட்டத்தின்படி யார் அரசராக வேண்டும் என்று சொன்னால் சவுலுடைய மகன் அரசனாக வேண்டும், யோனத்தான் அரசனாக வேண்டும். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் யாரை நியமித்தார் என்று சொன்னால் இந்த தாவீதை அரசனாக நியமிக்கிறார். இந்த செய்தி கிடைக்கிற போது உற்ற நண்பனாக இருக்கிறார். தனக்கு வர வேண்டிய பொறுப்பு இன்னொருவருக்கு போகிறது. தனக்கு வரவேண்டிய அரச பதவி இன்னொருவருக்கு போகிறது. அதை அவன் எண்ணி பார்க்கவில்லை. கடவுளுடைய திட்டத்திற்கு அவன் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிக்கிறான். அங்கே தன்னுடைய பொறுப்பை அங்கே கொடுக்கிறான், தன்னுடைய உபகரணங்களை அங்கே கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். ஆமன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட அன்பு வெளிப்படுகிறது, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட அன்பு வெளிப்படுகிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திரித்துவம் அன்பின் குழுமமாயிருக்கிறது. கடவுள் அன்புள்ளவராயிருக்கிறார். அந்த அன்பு நம்முடைய வாழ்வில், நம்முடைய இல்லத்திலே, நம் பணி செய்கிற இடத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சமுதாயத்திலே சுயநலமற்ற அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற வேளையிலே இரக்கத்தின் அன்பு. இரக்கத்தின் அன்பு அதே வசனம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும். கிருபை என்று சொன்னால் இரக்கமாக காணப்படுகிறது. கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் வழியாக யாரை இந்த உலகத்திற்கு தருகிறார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது இரக்கமுள்ள அன்பை வெளிப்படுத்தின காரணத்தினாலே தான் நமக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக சிலுவையிலே மரணங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் நம்மீது கொண்டிருக்கிற இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் தன்னுடைய ஊழிய காலத்திலேயும் ஏழைகளோடும், தேவையில் இருப்பவர்களோடும், நோயுற்றவர்களோடும், வலிமை குன்றியவர்களோடும் அவர் பயணித்தார். அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் இரக்கத்தின் அன்பை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இரக்கத்தின் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆமன்பானவர்களே, இரக்கமற்ற அன்பிற்கு திருமறையிலே ஒரு சிறந்த ஒரு ஓமை ஒன்று உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை ஒன்று உண்டு. லூக்கா 12வது அதிகாரத்தை நாம் படிக்கிற வேளையிலே அங்கே ஐஸ்வர்யவானுடைய ஓமை சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யவானுக்கு நிலம் இருந்தது, நல்ல விளைச்சலை தரக்கூடிய நல்ல நிலம் இருந்தது. அந்த விளைச்சல் நிலத்திலே அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கிறது. தன்னுடைய விளைச்சலிலே வருகிற தானியங்களை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தானிய களஞ்சியம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு இருக்கிறது. நிறைவாய் சேமித்து வைக்கக்கூடிய களஞ்சியம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த ஆண்டிலே அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த தானிய களஞ்சியத்தை என்ன செய்கிறான்? இடித்து பெரிதாக்குகிறான். அவனுடைய தேவைக்கு அதிகமான தானியம் இருக்கிறது. அவனுக்கு தேவைக்கு அதிகமான தானியத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு இருக்கிறது, தானிய களஞ்சியம் இருக்கிறது. ஆனாலும் அதிகப்படியாக ஆசைப்படுகிறான். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய, ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய அந்த வாய்ப்பு ஆண்டவர் அவருக்கு கொடுத்தோம். அந்த ஐஸ்வர்யவான் அதை பயன்படுத்தவில்லை. அங்கே ஒரு இரக்கமற்ற அன்பை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். ஆகவே தான் ஆண்டவர் 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே எப்படி அழைக்கிறார்? மதிகேடனே என்று அழைக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ஆனால் இரக்கத்தின் அன்பை வெளிப்படுத்த, மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கப்பட்டோம். அவன் அதை பயன்படுத்தவில்லை. ஆகவே ஆண்டவர் அவனை மதிகேடனே என்று அழைக்கிறார். ஆமன்பானவர்களே, ஐடாஸ்கடருடைய வாழ்வை நாம் அறிந்திருப்போம்.
அமெரிக்க தேசத்திலிருந்து தந்தையோடு விடுமுறைக்காக இந்த நம்முடைய தமிழ் மாநிலத்திலே வருகிறார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடத்திலே பல சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். குழந்தை பேற்றிற்காக ஒரு ஆண் மருத்துவரை அணுகக்கூடாது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. பல பெண்கள் அந்த குழந்தை பேற்றிலே மரித்து போகிறார்கள், வேதனை அடைகிறாள். ஒரு சிறு பெண்மணி, சின்ன ஒரு சிறு பெண்மணி தன் தந்தையோடு விடுமுறைக்காக, பொழுதுபோக்குவதற்காக, சந்தோஷத்திற்காக வந்த இடத்திலே இந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது அவளுடைய உள்ளம் உருகியது. அவள் வேதனை அடைகிறாள். அவள் இப்படி மருத்துவ வசதி இல்லாமல் பெண்கள் குழந்தை பேற்றிலே அநேக பெண்கள் இறந்து போகிறார்களே என்கிற எண்ணம் அந்த சிறு பெண்ணுடைய இருதயத்தை உருக்கியது. திரும்பி சென்றாள், தன்னுடைய சொந்த தேசத்திற்கு சென்றாள், மருத்துவம் படித்தாள். மீண்டும் நம்முடைய மண்ணிலே வருகிறார்கள். மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. இன்று சிஎம்சி வெள்ளூரிலே ஒரு பெரிய மருத்துவமனையாக திகழ்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் ஐடாஸ்கடருடைய இரக்கத்தின் அன்பு. அந்த இரக்கத்தின் அன்பு இன்று பல மனிதர்களுக்கு இன்றளவும் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் புகலிடமாக இருக்கிறார். அவர் எந்நிலைகளிலும் அவர் நம்மீது இரக்கம் காட்டுகிறார். ஆண்டவர் தந்திருக்கிற இரக்கத்தின் வழியாகத்தான் நாம் இந்த நாளை நாம் கண்டிருக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற ஆண்டவருடைய கிருபையினாலே தான் இந்த நாளிலே இங்கே நாம் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். திரித்துவம் இரக்கத்தின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் திரித்துவம் அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடு நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இரக்கத்தின் வழியாக வெளிப்பட வேண்டும். இந்த நல்ல சமாரியன் உவமையிலே ஆண்டவர் அந்த இரக்கத்தை அங்கே கோடிட்டு காட்டுகிறார். அந்த நல்ல சமாரியன் அங்கே காயத்தை கட்டுகிறவனாக, தேவையோடு இருப்பவர்களுக்கு இருந்தவனுக்கு வாழ்வு கொடுப்பவனாக காணப்படுகிறான். ஒரு திரித்துவ ஞாயிறு தொழுகையிலே நாம் வந்திருக்கிறோம், ஆண்டவரின் சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? பிதா, குமாரன், பரிசுத்தாவி அன்பின் குழுமமாயிருக்கிறது. அந்த அன்பின் குழுமத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? சுயநலமான அன்போடு இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இரக்கமற்ற அன்போடு இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கிற வேளையிலே இணைந்து வாழும் அன்பு. இணைந்து வாழும் அன்பு. அதே வசனம்தான் 13வது வசனம், 13வது அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பாருங்கள் அன்பானவர்களே, கடவுளுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய இரக்கம், அதுபோல பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். ஐக்கியம் என்று சொன்னால் இணைந்து வாழுகிற அனுபவம், இல்லை என்று சொன்னால் ஒற்றுமையின் அனுபவமாக காணப்படுகிறது. கழிந்த வாரம் நாம் பெந்தைகோஸ்தே அனுபவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். பெந்தைகோஸ்தே அனுபவத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட திருச்சபை எப்படி செயல்படுகிறது என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதியிலே படிக்கிற போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட திருச்சபை எப்படி செயல்பட்டது என்பதை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபை எப்படி செயல்பட்டது என்று சொன்னால் இணைந்து வாழுகின்ற திருச்சபையாய் செயல்பட்டது. திருச்சபை விசுவாசிகள் எல்லோரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இணைந்து வாழுகின்ற, ஒற்றுமையோடு வாழுகின்ற ஒரு திருச்சபை மக்களாக செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆதி திருச்சபை பெந்தைகோஸ்தே அனுபவத்தின் வழியாக திரியேக கடவுளின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட திருச்சபை எப்படி செயல்பட்டது என்று சொன்னால் இணைந்து வாழுகிற அனுபவத்தோடு இணைந்த திருச்சபையாக செயல்பட்டது. அந்த இணைந்து வாழுகின்ற இணைந்த அன்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்விலே இணைந்து வாழுகிற அனுபவம் காணப்படுகிறதா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். காகத்தை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். காகம் சாதாரண ஒரு பறவைதான். பாருங்களேன் பானவர்களே,
இந்த காகம் என்ன செய்யும் என்று சொன்னால் உணவு தேடி அலைந்து கொண்டிருக்கும். காகத்திற்கு உணவு கிடைக்கிற போது அந்த ஒரு காகம் வந்து அந்த உணவை அது பரிசோதிக்கும். அங்கிருந்து கொண்டு என்ன செய்யும்? மற்ற காகங்களை அழைக்கும். ஒருபோதும் தனியாக அது சாப்பிடாது. பாருங்கள் அன்பானவர்களே, தான் பெற்ற உணவை மற்ற காகங்களை அழைத்து அது உண்ணும். ஒரு இணைந்து வாழுகின்ற அனுபவம் அந்த ஆண்டவரின் படைப்பாகிய காகத்திற்கு காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய இல்லத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு இணைந்து வாழுகின்ற அனுபவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் பணி செய்கிற இடங்களிலே இணைந்து வாழுகிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? திருச்சபையிலே இணைந்து செயல்படுகிற அனுபவம் இருக்கிறதா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பழைய கதை ஒன்று நினைவிலே வருகிறது. அதாவது ஒரு வேடன் என்ன செய்தான் என்று சொன்னால், பறவைகளை பிடிக்கிறவன் ஒரு இடத்திலே விதைகளை தூவி அதிலே என்ன செய்தான் என்று சொன்னால் வலையை மேல் பகுதியிலே போட்டிருந்தான். பழைய கதை, எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். இந்த வேடன் பறவையை பிடிப்பதற்காக அந்த இடத்திலே விதைகளை தூவி அதன் மேல் பகுதியிலே வலையை போட்டு மரத்தின் பக்கத்திலே ஒளிந்து நின்று கொண்டிருந்தான். இன்று எனக்கு ஏதாவது வேட்டை கிடைக்கும் என்று அவன் காத்து கொண்டே இருந்தான். ஒரு சிறு புறா கூட்டம் என்ன செய்தது என்று சொன்னால் பறந்து வந்தது. தானியத்தை பார்க்கிறது. தானியத்தை பார்க்கிற போது, ஆகா, நல்ல தானியம் கிடைத்ததே என்று சொல்லி அந்த தானியத்தை சுவைப்பதற்காக அந்த இடத்திலே வந்து உட்காருகிறது. தானியத்தின் சுவையிலே அவைகள் மெய் மறந்து அந்த தானியத்தை இந்த உணவை உண்டு கொண்டிருக்கிறது. இந்த வேடனும் பார்த்து கொண்டிருக்கிறான். வேடன் பார்த்து கொண்டிருக்கிற போது வேடனுக்கு என்ன வந்தது? சந்தோஷம் வந்தது. இன்று எனக்கு என்ன அதிகப்படியான வேட்டை கிடைத்தது, இந்த புறாக்களை எல்லாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஓடோடி வருகிறான். இந்த புறாக்கள் வேடனை பார்க்கிறது. வேடனை பார்க்கிற போது, ஆகா, எங்களை பிடித்து கொள்ள வருகிறானே என்று சொல்லி அவைகள் பறக்க முற்படுகிறது. பறக்க இயலவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த புறாக்களினுடைய கால்கள் வலையிலே மாட்டிக்கொண்டது. அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அப்போது ஒரு புறா சொல்லுகிறது, நாம் இணைந்து பறந்தால் யாருடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்? இந்த வேடனுடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நாம் இணைந்து பறக்கிற போது இந்த மனிதனுடைய கையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த புறாக்கள் இணைந்து பறந்தது. அங்கே அந்த புறாக்கள் வாழ்வு கண்டு கொண்டது. ஆம் அன்பானவர்களே, ஒரு சின்ன கதைதான், எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அதிலே இருக்கிறது. இணைந்து வாழுகின்ற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள் அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய காலத்தை எண்ணி பாருங்கள். சென்னை பட்டணத்திலே இணைந்து வாழ்வதற்குரிய சாத்திய சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் நாம் பணி செய்கிற இடங்களிலே எந்த மனநிலையோடு வாழுகிறோம்? இது ஒரு திரித்துவ கடவுளின் அன்பின் குழுமம் என்கிற ஒரு தொழுகையிலே நாம் வந்திருக்கிறோம். இணைந்து வாழுகிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். பாருங்கள் அன்பானவர்களே, அந்த வேடன் அந்த பறவைகளை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருந்தது போல சத்ருவானவன் எப்போது நம்மை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வலை வீசி கொண்டிருக்கிறான். ஆனால் இணைந்து நாம் செயல்படுகிற போது, இணைந்து ஒற்றுமையாக நாம் எல்லா இடங்களிலும், திருச்சபையிலும், பணியிடங்களிலும், இல்லங்களிலும் இணைந்து நாம் செயல்படுகிற போது யாராலும் நம்மை பிரிக்க முடியாது, யாராலும் நம்மை அழிக்க முடியாத வாழ்வை நமக்கு தர முடியும். அமன்பானவர்களே, கடவுளுடைய 3 தன்மைகளை நாம் புரிந்து கொண்டோம். ஆண்டவராக கடவுளுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கம், அதே நேரம் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம். திரித்துவம் 3 நிலைகளில் இல்லை என்று சொன்னால் 3 தன்மைகளில் வெளிப்படுகிறது. ஆனால் கடவுள் ஒருவர். கடவுள் ஒருவர் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் வேண்டும். கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுள் ஒருவராக இருக்கிறார். அந்த கடவுள் 3 நிலைகளில் நமக்கு அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தந்தையாகிய கடவுளாகவும், அவர் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இரக்கத்தின் வழியாகவும், அவருடைய மரணத்திற்கு பின்பு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளராக அவர் 3 தன்மைகளில் அவர் வெளிப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான்
பக்தன் அழகாக பாடுகிறார். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றாக இருக்கிறவரே உமக்கு நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா, கருணை சமுத்திரா, துத்திய த்ரீஏகத்வா நமஸ்காரம். அவர் மூன்றில் ஒன்றாக இருக்கிறார். அவர் மூன்றில் ஒன்றானவராக இருக்கிறார். அவர் ஒரே கடவுளாக இருக்கிறார். அந்த திரித்துவம் அன்பின் குழுமமாக இருக்கிறது, அன்பை வெளிப்படுத்துகிற குழுமமாக இருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய வாழ்விலே கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், எப்படி வெளிப்பட வேண்டும் சொல்லுங்க? 3 பண்புகளை சொன்னேன். அந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? சுயநலமற்ற அன்பு வெளிப்பட வேண்டும். இரண்டாவதாக இரக்கத்தின் அன்பு வெளிப்பட வேண்டும். மூன்றாவதாக இணைந்து வாழுகின்ற அன்பு வெளிப்பட வேண்டும். இந்த 3 பண்புகளும் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிற போது ஒரு சுயநலமற்ற அன்பாக, ஒரு இரக்கத்தின் அன்பாக, ஒரு இணைந்து வாழுகின்ற அன்பாக நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிற போது பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு திரித்துவ கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்துகிறது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் நம்மையும் வழிநடத்தி இந்த திரித்துவ கடவுள் நம்மையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளினூடாக கடவுள் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பானவர்களே, கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை ஒரு நிமிடம் நம்முடைய மனக்கண்கள் முன்னதாக கொண்டு வருவோம். இது ஆண்டவர் தங்கியிருக்கிற ஆலயம். ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஆலயம். நாம் பல கடினங்களையும் உலகத்தின் தேவைகளையும் சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்திலே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் ஆலயத்திலே வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமையாய் கடந்து போனதில்லை. நாம் அந்த வண்ணமாய் கடந்து போக ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. திரித்துவம் அன்பின் குழுமமாய் இருக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போமா? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நம்மீது எவ்வளவு பாசத்தை காட்டுகிறார். அன்பின் குழுமமாய் இருக்கிற கடவுள் அன்போடு வாழ நமக்கு அழைப்பு தருகிறார். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சுயநலமற்ற அன்பு வெளிப்பட எனக்கு பலன் தாரும். நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மனிதர்கள். ஆண்டவரிடம் கேட்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, சுயநலமற்ற அன்பு என்னுடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். என்னுடைய வாழ்விலே இரக்கத்தின் அன்பு வெளிப்பட வேண்டும். என்னுடைய வாழ்விலே இணைந்து வாழுகிற அன்பு வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்போமா? ஆற்றல் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நீர் தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் வெறுமையாய் கடந்து போகாதபடி கற்றுக்கொண்ட வார்த்தைகளில் நிலைத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட தங்கியிரும். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். திருத்துவத்தின் தனி சிறப்பினை எளிய நடையிலே நமக்கு அருளுரை ஆற்றின அருமையான ஐயாவுக்கு திருச்சபின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து பிறந்தார்.
பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்திருந்தார். பரமனதுக்கு ஏறி சர்மல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அமர்ந்திருப்போம். சிற்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை நடத்திய நம்முடைய லேபிரிச்சர் ஐயா திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய பயிற்சி ஆய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வருகின்ற 18/6/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 20/6/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். நம்முடைய ஆலயத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கல்வி நல நிதிக்கு உதவி செய்ய கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் நம்முடைய நன்கொடையை ஆயரிடமோ அல்லது பொருளரிடமோ வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 15/6/2025 இன்று திருமதி பாக்கியம் டைட்டஸ், 16/6/2025 திரு டேனி காட்வின்ராஜ், 17/6/2025 திரு ஜார்ஜ் ரமேஷ், 18/6/2025 திரு பிரேம்குமார் பிரின்ஸ் ரோஹித், 19/6/2025 திருமதி அபியா அஜய் செல்வி ரெபேக்கா ஏஞ்சல், 20/6/2025 திருமதி சுகமதி ஜாய்ஸ் பிலிப், திரு ஞான பிரகாசம், திருமதி சங்கீதா, திருமதி பி வேலண்டினா ராஜகுமாரி, 21/6/2025 திருமதி மர்சி மகேஸ்வரி, திருமதி ஜோன் குணசீலி. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 17/6/2025 திரு தீபன் திருமதி பாக்யவதி தீபன் தம்பதியர், திரு சுரேஷ் திருமதி ரேவதி சுரேஷ் தம்பதியர், 19/6/2025 திரு சாமுவேல் திருமதி ரூத் திலகவதி தம்பதியர், 20/6/2025 திரு எஸ்பி மார்டின் திருமதி பேரின்ப மஞ்சுளா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். திருமண நாள் கண்ட அன்பான பிள்ளைகளுக்காகவும் பிறந்த நாள் கண்ட அன்பு மக்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டாய் உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானதாக இருந்து அநேக ஆசீர்வாத நன்மைகளை ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியான உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் திருமண நாள் கண்ட அன்பான பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நம்முடைய அன்பின் கரம் அவர்களுக்கு போதுமான இருந்தது. எத்தனையோ தேவைகள், இடையூறுகள், கஷ்டங்கள் இவைகளின் மத்தியிலே நம்முடைய அன்பு கரம் அவர்களுக்கு உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தேவைகளிலே வாஞ்சைகளிலே நம்முடைய அன்பு கரம் அவர்களுக்கு போதுமானதாக அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே
இம்மட்டாய் நீர் ஆசீர்வதித்த ஆண்டோடைய கரம் இந்த புதிய ஆண்டிலும் கூட புதிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கிருபைகளை பெற்று ஆண்டவரே தொடர்ந்து அநேக வாழ்நாட்களை விதமாய் கண்டு ஆண்டவரே மகிமைப்படுத்த சோத்திரிக்க ஆண்டவரே நல்ல கிருபைகளை தரும்படியாக நன்றியோடு சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அவ்விதமாய் ஆண்டவரே பிறந்த நாளை கண்ட அன்பான பிள்ளைகளுக்காக சோத்திரம். பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் போதுமானவர்தீர். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை தொடர்ந்து பற்றி பிடித்து வழிநடத்தின மேலான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் கூட புதிய நன்மையினாலும் ஆசீர்வாதங்களாலும் கிருபினாலும் அவளை நிரப்பி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொன்ன அப்படிப்பட்ட வாக்குத்தத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்வை ஆண்டவரே மோடு கூட இணைத்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தினை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தர முடியாது நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் ஆசீர்வதியும் இப்படி அன்பின் கரம் ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்துகிறோம். வாழ்க்கையினுடைய எல்லா பயணங்களிலும் இப்படி அன்பின் கரம் ஆண்டவரே அவளை ஆசீர்வாதமுள்ள பாதைகளை நடத்துவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 5வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். Sarvasi
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் வந்திருக்கிற நாம் நம்முடைய கண்களை பரம தகப்பனாகிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்தை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். திருமறை தெளிவாய் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. அமன்பானவர்களே, ஒரு ஜெப நேரத்திலே ஆண்டவரின் சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் என்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற ஆண்டவரிடம் வந்திருக்கிறோம். நமக்கும் உலக வேலைகள் உண்டு, உலக கடினங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் இந்த நேரத்தை நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிறாரு. ஒவ்வொருவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமா, ஜெபிப்போமா. ஆண்டவரே, நான் வெறுமையாக வந்திருக்கலாம், நான் வியாதியோடு வந்திருக்கலாம், நான் மன அமைதி குன்றி போய் இல்லத்திலே எனக்கு மன அமைதி இல்லையே என்கிற ஒரு அழுகையின் குரலோடு ஆண்டவரின் சமூகத்திலே வந்திருக்கலாம். யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற ஆண்டவர் அல்ல. அவர் இரக்கத்தின் ஆண்டவராய் இருக்கிறார். பார்ப்பதற்கு, மற்றவர்கள் பார்ப்பதற்கு நாம் சந்தோஷமாய் இருப்பதைப் போல நாம் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தின் வேதனைகள் நமக்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயங்களை பார்க்கிறவர். அந்த ஆண்டவரிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இணைந்து செபிப்போமா, இணைந்து நம்முடைய தேவைகளை சொல்லுவோமா, தேவையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிப்போமா. கிருபை நிறைந்த கடவுளே, நீர் எங்கள் வாழ்விற்கு ஒரு நல்ல ஞாயிறு தொழுகையை தந்தீர். நாங்கள் பற்பல இடங்களில் இருந்த நாங்கள் திருச்சபையின் வழியாக நாங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நாங்கள் ஓடோடி உம்முடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். தகப்பனே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் வாழ்விக்கிறவர். இதோ உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிப பெற்றவர்கள் வரை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும் தொடும். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் இடை கட்டும்படியாக செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். ஆண்டவரே, படிப்பின் விஷயத்திலே அன்பு பிள்ளைகள் முடித்து பணிகளுக்காக ஆயத்தப்படுகிற அநேக மக்கள் உண்டு. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை என் ஆண்டவர் நீர் அன்பு பிள்ளைகளின் வாழ்விலே நீர் கொடுத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பணி வாய்ப்புகளை கண்டு பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் உழைத்து கொண்டு வருகிற வருமானம் வீணாக செலவு செய்யாதபடி சிக்கனமாய் செலவு செய்து வாழ்வை கட்டுவிக்கக்கூடிய பலன், ஆரோக்கியத்தை, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விசேஷித்த பலனை என் ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இனமாக குடும்ப தலைவர்களுக்காக, இல்லத்தின் அன்பு அம்மாக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பு பெற்றோரை நீர் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளை வழிநடத்த இல்லத்தை நீதியின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே வழிநடத்தக்கூடிய விசேஷித்த பலனை என் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளின் வாழ்வில் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வயது மூப்பின் காரணமாக இருக்கிற முதிய பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உழைத்து, கடினமாக உழைத்து குடும்பத்தை வழிநடத்தி வயதான காலத்திலே என் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற அநேக மக்கள் உண்டு, தேவையோடு இருக்கிற அநேக பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே உண்டு. ஒரு இல்லம் கட்டுவதற்காக,
கடன் பாரங்களோடு பிள்ளைகளின் கல்விக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளின் திருமண வாழ்விற்காக, ஒரு குழந்தை செல்வத்திற்காக, பிள்ளை பேற்றிற்காக என பல நிலைகளில் காத்து கொண்டிருக்கிற உள்ளங்களை என் ஆண்டவர் அறிகிறவர். உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற என் ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை இந்த தொழுகையிலிருந்து கடந்து போகிற போது ஒரு திவ்ய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து போக ஆவியானவர் அன்பு பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் தலைவர்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆட்சியாளர்கள் தாங்கள் சார்ந்திருக்கிற கொள்கைகளில் வீழ்ந்து போகாதபடி சமத்துவத்தை வலுப்படுத்த, எல்லா மக்களும் வாழ்வு பெறுவதற்குரிய சட்டங்கள் இயற்றப்பட என் ஆண்டவர் தலைவர்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ் மாநிலத்திற்காக, தமிழ் மாநிலத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திலே நாங்கள் கழிந்த நாட்களிலே அறிந்த அந்த துயர செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விமான விபத்திலே ஆண்டவரே, எதிர்பாராத ஏற்பட்ட விபத்திலே அநேக மக்கள் இழந்திருப்பதை என் ஆண்டவர் நீர் அறிகிறவர். பல கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடு வாழுகின்ற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிற போது திவ்ய சமாதானத்தை அன்பு ஆத்துமாக்களுக்கு கொடுத்து இழந்திருக்கிற, இழப்பை சந்தித்திருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு தாயாய், தந்தையாய் உடனிருந்து ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடினங்கள் எங்களுடைய தேசத்திலே வராதபடி, எங்களுடைய வாழ்விலே வராதபடி, எங்களுடைய உலகத்திலே வராதபடி என் ஆண்டவர் நீர் ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்காக, பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபைக்காக, திருச்சபையின் ஆயர் குடும்பத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பத்தை, ஆயரை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஊழியரின் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற ஆண்டவர், எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபையை நிர்வகிக்கிற அன்பு செயலர், இனமாக பொருளாளர், சபைக்குழு அங்கத்தினர், மூப்பர்கள், பிசி அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பணிவிடைகளை எந்த பிரதிபலனையும் எதிர்பாராதபடி செய்கிற போது என் ஆண்டவர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே வர இயலாதபடி உலகத்திலே, பணியிடங்களிலே, இல்லங்களிலே, வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசி நிறைந்த கரம் அன்பு பிள்ளைகளோடு இருந்து இரக்கத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சேகரிக்கப்பட்டிருக்கிற அனைத்து காணிக்கைகளுக்காக நாங்களும் பாதத்தடையிலே வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரின் சமூகத்திலே வெறுமையாய் வராதபடி நீர் தந்ததிலிருந்து, நீர் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்காக நாங்கள் தந்திருக்கிற போது எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்து வானத்தின் பலகணிகளை திறந்து அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தொழுகையிலே உம்முடைய பாதப்படியிலே பயபக்தியோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகள், திருமண ஆண்டை காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையிலே தொழுகையை நடத்தி உதவிய ஊழியர், இனமாக பாடல் பாடி உதவியவர்கள், ஜெபித்தவர்கள், திருமறை வாசித்து உதவியவர்கள், இத்தொழுகையிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உலகத்திற்கு நேராக, உலக பணிவிடைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து போக ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் வழி நடத்துதலையும் நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் மனோகர ஐக்கியமும் நம்முடைய வாழ்வோடும் இத்தொழுகையிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களோடும், கலந்து கொள்ள முடியாதபடி உலகத்திற்குள்ளாக இருக்கிற அனைத்து மக்களோடும் இன்றுமென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன்.